பொதுவாக போலீஸ்காரங்களோட வேலை என்னன்னா குற்றவாளிங்க கிட்ட இருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதும் குற்றம் செய்யாமல் தடுக்கிறதும் தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்குது. ஆனால் ஒரு போலீஸே குற்றவாளியாக இருக்கிறது எங்கேயாச்சும் 1-2 நடக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு வீடியோவில் இந்த கிரைம் கேஸ் மும்பையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த கிரைமில் முக்கியமான குற்றவாளி ஒரு போலீஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் ஒன்று கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது உங்கள் ட்ரூலி ஃபேக்ட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஆண்டாபில் சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. சரியாக செப்டம்பர் 30, 2021 அன்னைக்கு காலையில் 7:30 மணி இருக்கும்போது உள்ளூர் வாசி ஒருத்தர் அந்த ஏரியாவில் வாக்கிங்காக வெளியே வந்திருக்காரு. அப்படி வரும்போது ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கவரில் வித்தியாசமான பொருள் ஒன்று இருக்கிறத இவர் பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும்போது தான் இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்றதை உணர்ந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் ஃபோன் பண்ணதும் ஒரு போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு உடனடியாக வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்கே இருந்த பிளாஸ்டிக் பையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேக்குங்க தனியாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் கவரை திறந்து பார்க்கும்போது உள்ள மனுஷனோட உடல் உறுப்புகள் ஒன்று துண்டு துண்டாக வெட்டி தனித்தனி பேக்கில் போட்டு கெட்டி வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. இதில் ஒரு சில பாகங்கள் எரிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறத கவனிக்கிறாங்க போலீஸ். ஃபாரன்சிக் டீம் ஒரு பக்கம் அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா உடல் பாகங்களையும் ஒன்றா வச்சு பார்க்குறாங்க போலீஸ்காரங்க. இது ஒரு ஆண் சடலன்றதை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அந்த பிளாஸ்டிக் பேக் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் சானிடைசர்ஸ் நிறைய இருந்திருக்கு. அப்படியே ஒரு பெட்ஷீட்டையும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல முந்தின நாள் தான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. இதை வச்சு போலீஸ்காரங்க ஒரு கணக்குக்கு வராங்க. அதாவது கொலையாளி இந்த உடலை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் மழை பெஞ்சதுனால அதை பாதிலேயே விட்டுட்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு போயிருக்காங்கன்ட்டு முடிவுக்கு வராங்க. இந்த இடத்துல போலீஸ்காரங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க நேரத்தில் தான் பேரிடி மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, பிளாஸ்டிக் கவரில் இருக்க அந்த உடம்புங்களை ஒன்றா இணைக்கும் போது அந்த உடலோட தலையை காணும். தலை இருந்தால் மட்டும்தான் இறந்து போனவங்க யாருன்றதை முக்கியமாக பார்க்கவே முடியும். அது இல்லாதனால போலீஸ்காரங்க ரொம்ப குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது இறந்த உடலோட கையில் தாதான்னு சொல்லி பச்சை குத்தி இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த ஒரே ஒரு டாட்டூவை மட்டும் க்ளூவாக எடுத்துக்கிட்டு அந்த பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸ். செப்டம்பர் 30 இந்த பாடியை பார்த்ததுனால மும்பையில் செப்டம்பர் 29, 28, 27 இந்த 3 நாளில் யாராச்சும் காணா போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தேதிகளில் யாருமே அந்த மாதிரி வந்து காணாமல் போனதா எந்த ஒரு கேஸும் ரிஜிஸ்டர் ஆகல சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாடி கடந்த இடத்துல இருந்த பெட்ஷீட்டை வச்சும் என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல போலீஸ்க்கு. கடைசியில் தாதான்ற அந்த டாட்டூவை வச்சு பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் வயசில் பெரியவங்களையும் சமூகத்தில் பெரியவங்களையும் தாதான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்றது வழக்கம். அதனால இந்த தாதான்ற டாட்டூனால எந்த பிரோஜனமும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இப்படியே என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் கையில் கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்டில் இறந்து போனவருக்கு 29 வயசு இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட கணுக்காலு கீழே ஒரு அலுமினிய பிளேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அலுமினிய பிளேட் போலீஸ்காரங்களுக்கு ஒரு நல்ல க்ளூவாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த அலுமினிய பிளேட்டில் இருக்கிற சீரியல் நம்பரை வச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த நேரத்தில் எந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அமைச்சு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த டீம் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மறுபக்கம் சிசிடிவியை என்கொயரி பண்ணுறதுக்காக ஒரு டீம் ஒன்று வைக்கிறாங்க போலீஸ். பிளாஸ்டிக் கவர் கிடந்த ஏரியா ஃபுல்லாக சிசிடிவி கேமராவே இல்லை. ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே வர வழியில் நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 கேமராக்களில் பதிவான காட்சிகளை வச்சு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ். அந்த சமயத்தில் 30ஆம் தேதிக்கு முந்தின நாள், அதாவது 29ஆம் தேதி செப்டம்பர், ஒரு சில்வர் கலர் வேகனார் கார் அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறத கவனிக்கிறாங்க. மழை அதிகமாக பேஞ்சதுனால அந்த வண்டியில் இருக்க நம்பர் பிளேட் முழுசாக மறைஞ்சிருக்கிறதுனால கேமராவில் பார்க்க முடியல. ஒரு ஆண் அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு பெண் உக்காண்டிருக்க மாதிரி போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்குறாங்க. அதாவது அந்த காரில் போலீஸ்ன்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. உடல் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஏசிபி அலுவலகம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருந்து போலீஸ் யாராவது வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் அந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அந்த வண்டி ஏசிபி அலுவலகத்தில் இருந்து தான் வந்திருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த காரை யார் ஓட்டிகிட்டு வந்திருக்கான்றத பார்க்கும்போது சிவசங்கர் கெய்க்வாட் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் போலீஸ் ஏசிபி அலுவலகத்தில் 20 வருஷமாக கார் டிரைவராக இருக்கார். இவரை பற்றின டீட்டெயில்ஸை போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி இவர் லீவ் எடுத்திருக்காருன்றதை உறுதிப்படுத்துறாங்க. அவர்கிட்ட என்கொயரி பண்ணும்போது இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் போலீஸ்காரங்க இவரோட மொபைல் ஃபோனில் இருக்க நம்பர்ஸை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இதில் ஒரே ஒரு அன்னோன் நம்பருக்கு மட்டும் இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிவசங்கர் கெய்க்வாட் இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குற கோட்ரஸில் தான் குடும்பத்தோட தங்கி இருந்திருக்காரு. இவருக்கு 12 வயசுலேயும் 15 வயசுலேயும் 2 பசங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் மொபைல் நம்பர்லேருந்து எடுத்த அன்னோன் நம்பரை என்கொயரி பண்ணும்போது அந்த நம்பர் தாதா ஜக்தலேன்றவரோட நம்பருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டதான் நினச்சிட்டு இருக்க போலீஸ்க்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் பலு சேர்க்கிற மாதிரி கிடைக்குது. அதாவது இறந்த உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட அலுமினியம் பிளேட்டை வச்சு கிட்டத்தட்ட 40 ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணுறாங்க போலீஸ். அதில் மகாராஷ்டிரா கர்நாடகா எல்லையில் இருக்க சோலாப்பூர்ன்ற ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தாதா ஜக்தலேன்றவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி அவருடைய கான்டாக்ட் டீட்டெயிலை எடுக்கும்போது அவரோட மொபைல் நம்பர் கிடைக்குது. அந்த நம்பரை கால் பண்ணும்போது அவங்களோட மனைவி எடுத்து பேசுகிறாங்க. இவரை பற்றின டீட்டெயில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 29ஆம் தேதி அவரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாம்பேக்கு புறப்பட்டு போனவர் இன்னும் ஒரு வாரம் ஆகியும் வீட்டுக்கு வரல அப்படின்றத இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சிவசங்கர் கெய்க்வாட் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க 100% உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் இன்னும் 2 விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வேண்டியது இருந்தது. ஒன்று, அந்த பாடியோட தலை எங்க, இன்னொன்று மோட்டிவேஷன், எதுக்காக கொன்னீங்க, எப்படி கொன்னீங்க, இந்த விஷயங்கள் போலீஸ்காரங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த கொலையை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கெய்க்வாட் ரொம்ப நேரமாக சாதிச்சுட்டு இருந்திருக்காரு. போலீஸ்காரங்களோட வழக்கமான விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு சிவசங்கர். இவரோட மனைவி பேரு மோனாலி கெய்க்வாட். இவரும் தாதா ஜக்தேலும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னாடி 29ஆம் தேதி காலையில மோனாலி கெய்க்வாட்டை பார்க்கறதுக்காக சோலாப்பூர்ல இருந்து மும்பைக்கு கிளம்பி வந்திருக்காரு தாதா ஜக்தலே. ஏற்கனவே லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருந்திருக்காரு சிவசங்கர் கெய்க்வாட். தாதா ஜக்தலே வீட்டுக்கு வந்ததும் அறுவடைக்கு பயன்படுத்துற அருவாலை வச்சு தாதா ஜக்தலே பின்கழுத்துல ஒரே போடா போட்டு 2 ஆக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கை கால் தலை எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அவரோட மனைவி மோனாலி மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அவங்கள பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் போட்டுட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு சிவசங்கர் கெய்க்வாட். அதுக்கப்புறம் மனைவியை எழுப்பி அவரோட காரில் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவாக பார்த்து இந்த பொருட்களை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க கணவன் மனைவி 2 பேரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், சிவசங்கர் கெய்க்வாட்டோட மனைவி மோனாலியும் தாதா ஜக்தலேவும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மோனாலிக்கும் சிவசங்கர் கெய்க்வாட்டுக்கும் அரேஞ்சு மேரேஜ் தான் நடந்திருக்கு. அந்த ஊரில் இருக்கும் போது இவங்களோட நட்பை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு சிவசங்கர் கெய்க்வாட். இவருக்கு மும்பையில் போலீஸ் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமேலு மும்பைக்கு குடிபெயர்றாங்க இந்த குடும்பம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்த இவங்களோட குடும்பத்தில் தொடர்ந்து தாதா ஜக்தலே இவங்களோட நட்பை மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. சிவசங்கர் கெய்க்வாட்டுக்கு இது ஒரு விதத்தில் எரிச்சலையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டையும் வந்திருக்கதா சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தாதா ஜக்தலேவை நான் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு சிவசங்கர் கெய்க்வாட். கொஞ்சம் கூட தாமதிக்காம நீங்க என்னென்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவனிடம் சொல்லியிருக்காங்க மோனாலி. இதையே வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தன் மனைவி மோனாலிய அவரோட மொபைல்ல இருந்து தாதா ஜக்தலேவை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் அறுவடைக்கு பயன்படுத்துற அருவாளை வச்சு வெட்டி கொன்னுருக்காங்க. அவருடைய தலையை மண்குட் சொல்ற ஒரு குப்பமேட்டு பகுதியில் போட்டதா சொல்லியிருக்காரு. அதன் பிறகு போலீசார் அங்கே போயிட்டு தீவிர தேடுதலுக்கு அப்புறமேல் அவரோட தலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. தாதா ஜக்தலேவை கொலை பண்ண குற்றத்துக்காக சிவசங்கர் கெய்க்வாட்டையும் அதுக்கு உறுதுணையா இருந்த மோனாலி கெய்க்வாட்டையும் போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே இவங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைக்கிறாங்க போலீஸ். 2024 ஜனவரி மாதம் சிவசங்கர் கெய்க்வாட் ஜாமீனுக்காக விண்ணப்பிச்சிருக்காரு. ஆனா இவரோட ஜாமீனை நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. இதே சமயத்துல இவங்க மனைவி மோனாலி ஜாமீன் மனு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க கோர்ட். இப்ப வரைக்கும் இவங்க 2 பேர் மேலேயும் செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் போயிட்டு தான் இருக்கு. மனைவி வெளியே இருக்காங்க, கணவர் உள்ள இருக்காரு. இந்த கிரைம் பண்ணாம இருந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே வெளியே நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். சந்தேகம்ன்ற ஒரே ஒரு நோய் மட்டும் வந்துச்சுன்னா வாழ்க்கை எங்க போகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த கிரைம் கேஸை பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா லைக் ஒன்று கொடுங்க. இன்னொரு கிரைம் கேஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.